மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் துயரச் சம்பவத்திற்கு பின்பாக தமிழக அரசியல் களத்திலும் சரி, ஊடகங்கள் மத்தியிலும் சரி, அன்றாடம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் கூட கழிகிறது என்றுதான் நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த துயரச் சம்பவத்திற்கு பின்பாக இதற்கு காரணமான காரணிகளை கண்டறிந்து அதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு நபர் கமிஷன், அந்த ஆணையம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு சொன்னா, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய சில கூறுகளை சுட்டிக்காட்டி பேசிய யூடியூபர் மாரிதாஸ், இன்னொரு யூடியூபர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன், இந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டாங்க என்ற செய்தி நாம பார்த்தங்க. இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, நீதிபதிகள் ஒரு தீர்ப்பளித்து இருக்கிறார்கள், நீதிமன்றத்திற்கு மேல யாரும் இல்லை, நம்ம அதை ஏத்துக்கணும், அது நம்ம அதை விமர்சனத்துக்கு அதுக்குள்ள நான் வரல. இப்ப என்ன விஷயம்னு சொன்னா, யூடியூபர் மாரிதாசும் வரதராஜாவங்களும் பேசினது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினாங்க. என்ன, ஏன் அந்த வாகனத்தை ஜப்தி செய்யல, பறிமுதல் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பேசியிருக்காங்க. அந்த விபத்துக்கு, அதாவது விபத்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. வாகனத்தில் அந்த கான்வாயில போகும்போது விஜய் வந்த அந்த வாகனமானது, அந்த பேருந்து இளைஞர்கள் மோதிய காட்சியெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு படபடத்தது, ஏன் இன்னும் பறிமுதல் செய்யலன்னு கேட்டாங்க. இப்படி எல்லாம் நம்ம தீர்ப்பை பார்த்துங்க. அது பல காரணிகள் இருந்தாலும் கூட ரொம்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த தனி ஒரு காலத்தில் பார்த்து. இப்ப என்னன்னா, இதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். என்ன, அதாவது நீதிபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ பிற யாரோ கூட இருந்தாலும் கூட, பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் புகார் தராத போது எப்படி கைது செய்ய முடியும்? அதற்கு சட்டத்தில் எங்கே இடம் இருக்கிறது? புகார் அளிக்காமல் இதுவரைக்கும் யார் மீதும் கைது செய்யப்படாத நிலைதான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க கரூர் விவகாரத்தில் மட்டும் எப்படி செய்ய முடியும்? ஆகவே இந்த நீதிபதி அவர்கள் இது மாதிரி பேசியிருப்ப, தீர்ப்பு அளித்திருப்பது என்பது ஒருதலைபட்சமானது என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த தீர்ப்பு ஏற்புடையதாக எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை அவங்க ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தார்கள். இந்த காரணத்திற்காகவே இந்த இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறையால். இது ஒரு பக்கம். இப்ப 2018 வருஷம் ஏப்ரல் மாசம் 28 தமிழகத்திலே 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமான நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நீதிபதிகள் மீது காட்டமான கருத்தை முன்வைத்தார். என்னன்னு சொன்னா, நீதிபதிகள் தங்களுடைய பதவி உயர்வுக்காக வேண்டி சில பேருடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஒருதலைபட்சமாக நீதி வழங்கி இருக்கிறார்கள், இது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவனை பேசினார். ஆனா திருமாவளவனை யாரும் கைது செய்யல. அது மட்டுமா, ஓய்வு பெற்ற நீதிபதி கர்ணன் அவர்கள் பல இடங்களில் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்த போது அவரை கைது செய்யணும், அவர் பத்தி ஒரு தீர்ப்பு அளித்தது நீதிமன்றம். அப்போதும் கூட அதை ஜனாதிபதி அவர்கள் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு அன்னைக்கும் நீதிமன்றத்தை எதிர்த்து கருத்து தெரிவித்தவர் தான் அண்ணன் திருமாவளவன். ஆனா ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்வதற்கு அண்ணன் திருமாவளவன் போன்றோருக்கு இங்கே உரிமை இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது. அவர்கள் பேசினால் கைது நடவடிக்கை இல்லை. ஆனால் யூடியூபர் மாரிதாசோ அல்லது வரதராஜன் அவர்களோ நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை சற்றே அவர்களுடைய ஜனநாயக பார்வையில் எடுத்து வைக்கும் போது இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நான் நியாயப்படுத்தவில்லை, இவர்கள் செய்வது சரி அல்ல, தவறு என்ற காரணத்திற்காக கைது செய்கிறோம் என்றால் காவல்துறையால் அண்ணன் திருமாவளவன் பேசியது, அண்ணன் திருமாவளவன் நீதிமன்றத்தை விமர்சித்தது எப்படி ஏற்புடையது? ஏன் அவர் கைது செய்யப்படவில்லை? ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தால் ஒரு நீதி, சாமானியனாக இருந்தால் இன்னொரு நீதி என்ற நிலை தொடருமேயானால் நாம் ஜனநாயக நாடு என்று சொல்லிக் கொள்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதே சாமானியனாக என்னுடைய பார்வை. இனி வரும் நாட்களில் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் நீதி பரிபாலனத்தை நிலைநிறுத்துவதற்காகவே இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.